கைஸ், டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அவங்களோட எம்எல்சி ரிட்டன்ஷன்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு டொமஸ்டிக் பிளேயர் ரிட்டன்ஷன்ஸ் தான் வந்திருக்கு. இதில் நம்ம 7 பிளேயரை ரீட்டைன் பண்ணியிருக்கோம். டாப் ஆர்டர்லேருந்து எப்படி ஆரம்பிச்சிடலாம் கைஸ். டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய் தேஜாவை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. தென் அவருக்கு பேக்கப்பாக ஸ்மித் பட்டேலும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. தென் மிடில் ஆர்டரில் சுபம் ரஞ்சனே, மிலன் குமார் அண்ட் ஜோஷுவா ட்ராம்ப்னு 3 பேரையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரவுண்டரில் கேல்வின் சாவேஜ் ரீட்டைன் ஆகியிருக்காரு. தென் ஸ்பின் பவுலரில் பார்த்தீங்கன்னா முகமது மோசின் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய சர்ப்ரைஸ் எதுவுமே இல்லை கைஸ். நம்மளோட டொமஸ்டிக் கோர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி போன வருஷத்தோட வீடியோலே சொல்லியிருப்பேன். நம்ம டீம் கப்பும் அடிக்கின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். போன ஏறி அந்த ஓவர்சீஸ் சைனிங்ஸில் கொஞ்சம் மிஸ் அப் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஸ்டாயினிஸ் படுக்கேவலமாக ஆடினாரு. ப்ளஸ் லக்கும் இல்லாதனால நம்ம அப்படியே அந்த பிளே ஆஃப்லேயே வெளியே வந்துட்டோம். மழைலாம் வந்து அப்படி இப்படி ஏதோ ஆயிடுச்சு. இதில் மேஜராக சர்ப்ரைசஸ் எதுவுமே இல்லை. பட் ப்ராப்ளி 2 விஷயம் யோசிக்கலாம். ஸ்மித் பட்டேலை ஏன் ரீட்டைன் பண்ணாங்க 1, அண்ட் ஜியா உல்லக் ஸ்டீஃபன் வீக்ல யாருமே ரீட்டைன் ஆகலையே, இது 2. ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸ் எனக்கு இருந்துச்சு இந்த ஸ்குவாடை பார்க்கும்பொழுது. டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பிங் பேக்கப் ஆப்ஷனும் இருக்கிறனால மேபி லோக்கல் டெப்த்தும் அந்த அளவுக்கு இல்லாதனால மேபி இந்த மாதிரி டிசிஷன் எடுத்துருக்கலாம் கைஸ். ஸோ அவரை பேக்கப்பில் வச்சிருக்கிறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அவரும் ஓகேனே வச்சுப்போம். அண்ட் செகண்ட் கொஸ்டின், அந்த பேஸ் பவுலர் ஏன் விட்டாங்கன்னு. ஜியா உல்லக் தான் நம்மளோட லோக்கல் பேசர் ஆடிட்டு இருந்தார், நல்லாவும் பண்ணியிருக்காரு. பட் ப்ராபப்ளி அவரோட ஸ்பீட் வந்து கம்மியானதை இவங்க ஃபீல் பண்ணியிருக்கலாம் கைஸ். வேற 2-3 பெட்டர் ஆப்ஷன்ஸ் டிராஃப்ட்ல இருக்கிறதா இவங்க யோசிச்சிருக்கலாம். ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது ரைட், இவங்க 2 பேரையும் விட்டுறலாம், வேற பெட்டர் பவுலர் கிடைச்சா அவங்கள எடுத்துட்டு டீமை செட் பண்ண பார்க்கலான்னு கூட யோசிச்சிருக்கலாம். அண்ட் அகைன் இது டிராஃப்டா இருக்கிறனால நம்ம என்னென்ன பிளேயர்லாம் மனசுல வச்சிருந்தாலும் அந்த பிளேயரை வேற டீம் எடுத்தா நம்மளால அந்த சைனிங்கே பண்ண முடியாது. ஸோ அப்படியும் யோசிக்கும் பொழுது கொஞ்சம் சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸ்மித் பட்டேலை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிதான் கைஸ் என்னால் யோசிக்க முடியுது. அண்ட் நிறைய பேர் மிலன் குமாருக்கு எதிரான கமெண்ட்ஸையும் போடுறத பார்க்க முடியுது. பட் டு பி ஹானஸ்ட் அந்த ஊர் ஸ்குவாட் டெப்த்துக்கு அவர்லாம் எவ்வளோ பரவாயில்லன்றதாங்க சொல்லணும். லைக் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஊர் ஆங்கிளில் நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா மிலன் குமார் ஒரு சாலிடான பேக்கப் பிளேயர் டு சுபம் ரஞ்சனே, ஆர் ஈவன் 11ல் கூட ஆட வைக்கலாம் அவரோட ஸ்பின் பவுலிங் நல்லா இருந்துச்சுன்னா. அண்ட் போன வருஷம் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அட்டாக்கிங் ஷாட்ஸ்ல ஆட ஆரம்பிச்சாரு கைஸ் கம்பேர்ட் டு ஹிஸ் இனிஷியல் சீசன். ஸோ அந்த ஆங்கிள் பார்க்கும்போது மிலன் குமார் அகைன் சாலிட் பிக் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ டிராஃப்ட் ஒரு பக்கம் இருக்கு, பிளஸ் நம்ம நினைச்ச பிளேயர்ஸ்லாம் சைன் பண்ண முடியாதுன்ற ஆங்கிள் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எஸ் இது ஓகேவான சைனிங்ஸ் மாதிரி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கு. அண்ட் அகைன் இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டொமஸ்டிக் கோர் கம்பேர்ட் டு த அதர் டீம்ஸ் இந்த டோர்னமெண்ட். ஸோ அதனால இதுக்கப்புறம் தான் மெயின் மேட்டரே ஆரம்பிக்குது கைஸ். நம்மளோட ஓவர்சீஸ் சைனிங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு. இவ்வளோ வருஷங்களா அங்கே தான் நம்ம சொதப்பிட்டு இருக்கோம். அதை மட்டும் இந்த டைம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா செம்மையான டீம் செட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் சைன் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு நம்ம அகைன் நம்ம மேனேஜ்மெண்ட்டை கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜர் கொஸ்டின், ஃபாஃப் ஆட போறாருன்னு. ஸோ அந்த இடத்துல ஃபாஃப் வரதுனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கைஸ். லைக் ஒரு மல்டி யூட்டிலிட்டி பிளேயர் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராகவே டீமை செட் பண்ணலாம். டீமும் நல்ல காம்பினேஷனோட ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாங்க தெரியல. ஸோ அது ஒரு மேஜர் கொஸ்டினாக இருக்க பொழுது. பட் அதை தவிர மற்ற பிளேயர்ஸ்லாம் யாரை சைன் பண்ண போகிறான்றதையும் நம்ம பார்க்கணும். ஃபாஃப் கூட இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் பையனை தயவு செஞ்சு வெளியே அனுப்பிட்டு வேற ஒரு ஆல்ரவுண்டர் எடுக்கணும் கைஸ். அவரோட ஸ்டாட்ஸ் படு கேவலத்திலும் கேவலமாக இருந்திருக்கு. 3 சீசனாக ஆடிட்டு இருக்காரு. 3 சீசனும் படு கேவலமான ஸ்டாட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் 40 ரன் அடிச்சா கூட நம்ம நேரம் குவாலிஃபை ஆகிருப்போம். ஸ்ட்ரெயிட்டாகவே டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிருப்போம். அங்கேருந்து கூட வின்னும் பண்ணியிருக்கலாம். லிட்டரலாக பவுலராக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அதுவும் மட்டமான ஸ்டாட்ஸ் தான் பவுலிங்லையும் கூட. பட் பேட்டிங்கில் அதை விட கொடூரமான ஸ்டாட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அவரை முதல்ல கிக் அவுட் பண்ணிட்டு அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு நல்ல பேஸ் ஆல்ரவுண்டர், பேஸ் பேட்டிங்கும் சரி அவர் பேஸ் பவுலிங்கும் சரி அதை மட்டும் ஃபைன் பண்ணி நம்ம டீமில் செட் பண்ணணும் கைஸ். அதுதான் நம்ம மேனேஜ்மெண்ட்டோட மெயின் டாஸ்காக இருக்க போது. ஒரு பக்கம் சுபம் ரஞ்சனையும் டோனன் ஃபர்ராவும் உயிரை கொடுத்து ஆடிட்டு இருக்காங்க. மறுபக்கம் இந்த ஸ்டாயினிஸ் வந்து ஒன்றுமே பார்க்காம அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ போன இயர் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அதே டீம் எடுத்தா கூட ஜஸ்ட் இந்த ஸ்லாட் ஒரு ஸ்டாயினிஸ் ஸ்லாட்டுக்கு பதிலாக வேற ஒரு நல்ல ஆல்ரவுண்டரை போட்டால் கூட நம்ம இந்த நல்லாவே பண்ணலாம் கைஸ். இந்த இயரும் சூப்பராக பண்ணலாம் அதே ஸ்குவாடை வச்சுட்டு போனால் கூட. அண்ட் இன்னும் 2 பாயிண்ட் இப்போ தான் கைஸ் ஞாபகம் வருது. இன்னொன்று அந்த கேல்வின் சாவேஜோட ஸ்பாட்டு. ஸோ கேல்வின் சாவேஜ் போன இயர் சுத்தமாக பவுலிங்கே பண்ணல. லிட்டரலாக ஒரு பேட்டராக தான் ஆடிட்டு இருந்தோம். நடுவில் 2 டாபிக் போயிட்டு இருந்துச்சு. கேல்வின் சாவேஜ் இன்ஜுரின்னு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று அவரோட பவுலிங் ஆக்ஷன் கொஸ்டின் மார்க் இருக்கிறனால தான் அவர் பவுலிங் போடலன்னு போயிட்டு இருந்துச்சு. எது எப்படியோ பட் இந்த இயர் அவர் 11ல் ஆடணும்னா கண்டிப்பாக ஒரு பவுலிங் போட்டே ஆகணும். பவுலிங் போடலன்னா அவருக்கு இந்த 11ல் இடமே இல்லை. அண்ட் பவுலிங்லேயும் அரௌண்ட் ஒரு 135ல் போட்டார்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். நமக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுக்கும். ப்ளஸ் பேட்டிங்கில் ஒரு டெப்த்தை கொடுக்கும். ஸோ அதையும் நம்ம மேனேஜ்மெண்ட் டெஃபினட்டாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட், 5 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஆடணும்ல. இதில் 3 பேரை ஷோர் ஷாட்டாக ஆட போகிறாங்க. சாய் தேஜா 1, சுபம் ரஞ்சனி 2, முகமது மோசின் 3. ஓவர்சீஸ் சைனிங்ஸில் எப்படிலாம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி இந்த 4 and 5 ஸ்லாட்டை ஃபில் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஓவர்சீஸ் பேட்டரி எடுத்து ஆட போகிறாங்கன்னா டெஃபினட்டாக ட்ராம்புக்கும் மிலன் குமாருக்கும் வேலை இல்லை. சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி போனாங்கன்னா டெஃபினட்டாக ஒன் ஆஃப் ட்ராம்ப் ஆர் மிலன் குமாரை ப்ளே பண்ணணும். அது எந்த இடத்துலன்றதை மேட்சுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இயர் நூர் அகமது வருவாரான்ற கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. லைக் ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு கண்ட்ரோல் ஆர்டர் மாதிரி போட்டிருந்தாங்க. 2 ஓவர்சீஸ் லீக்ஸ் தான் ஆடணும் ஒரு வருஷத்துக்குன்னு. ஸோ ஒன்று ஆப்வியஸாக ஐபிஎல் ஆடிடுவாங்க. பட் இன்னொரு லீக் என்ன பிளான் பண்ண போறாருன்றது தெரியல. குவாலிட்டி பேஸ் பண்ணி ஒரு SA20 ஆடலாம்னு நினைச்சாருன்னா கண்டிப்பாக அங்கே போய் டிஎஸ்டிக்கு ஆடி
ஆடிடுவார். ஸோ அப்போ அவரால் எம்எல்சியில் டிஎஸ்கேக்கு ஆட முடியாது. அண்ட் ஈவன் ஒரு வரலனாலும் டீம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல் கைஸ். லைக் நீங்கள் அப்போ தான் முகமது மோசினா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆடுவீங்க. லைக் முகமது மோசின் இஸ் அ பெட்டர் டொமஸ்டிக் பிளேயர் கம்பேர்ட் டு த அதர் பிளேயர்ஸ். ஸோ முகமது மோசின் ஒன்று, அகிலேஸ் 2, டோனன் ஃபர் ரமோன்னு 3 ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வெரைட்டியும் கவர் ஆகிரும். ஸோ அந்த ஆங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா டீமை இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். பிகாஸ் ஃபாஃபும் உங்களுக்கு ஆட போகிறாருன்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷனோ ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் மிஸ் ஆக போகுது. அண்ட் டீமில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ஃபுல்லாக ரைட் ஹேண்டர்ஸாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாஃப் சாய்டேஜ் ஆடுறாரு, நம்பர் 3 ஒரு ஜோஷ் ட்ரம் சும்மா வச்சுப்போம், நம்பர் 4 பிரவிஸ், 5 ரஞ்சனே, 6 டோனன் ஃபெர்ரானா, 7 சேவேஜ் ஆடுவார். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டாப் 7ல் லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. அதையும் மேஜராக நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு மெயின் 11 பிளேயர் ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கணும். ஒரு பேட்டர், ஒரு மிடில் ஆர்டர் பேட்டரோ டாப் ஆர்டர் பேட்டரோ, அது எப்படி பிளான் பண்ண போகிறாங்க தெரியல. பட் எஸ் அதை கண்டிப்பாக அவங்க பிக் பண்ணி ஆகணும் கைஸ். அப்போ தான் அஸ் அ டீமாக ஒரு டோர்னமெண்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தோணுது கைஸ். ஸோ அதையும் நம்ம சிஎஸ்கே அட்ரஸ் பண்ணி ஆகணும். டிஎஸ்கே அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி பிளான் பண்ணுறோன்னு. அண்ட் இந்த லீகோட டிராஃப்ட்டும் இன்னைக்கு தான் இருக்க போகிற மாதிரியும் இப்போ தான் கைஸ் தெரிய வருது. ஒரு ஹைப்பு, ஒரு ப்ரொமோஷனு ஒன்றுமே இல்லை. போன வருஷம் இதே மாதிரி தான் இது நடந்துச்சு. நான் அப்பயே சொல்லியிருப்பேன், ஒரு லீக் வளரணும்னா நீங்கள் டெவலப் பண்ணணும், நிறைய பேர்கிட்ட சொல்லணும். ஒரு பிளானிங், ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் கடைசி நாள் இன்னைக்கு டிராஃப்ட் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா நான் முடிஞ்சால் ரீரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஎஸ்கே யாரெல்லாம் டிராஃப்ட் பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஐபிஎல் ஃபுல்லாக அவர் இன்ஜுரி ஆனார், இவர் இன்ஜுரி ஆனார், அவருக்கு இவர் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. எங்கடா நம்ம டீமோட அஃபிஷியல் நியூஸே வரலன்னு இருக்கும் பொழுது நான் ரெக்கார்ட் பண்ணுற சமயம் கரெக்டாக போட்டிருக்காங்க, ஸ்பென்சர் ஜான்சன் தான் சிஎஸ்கேயோட ரீப்ளேஸ்மெண்ட்னு. நானும் சிஎஸ்கேயோட ப்ரிவியூ பண்ணலாம், இவர் கன்ஃபார்ம் ஆனார்னா நம்ம கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி போடலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஃபைனலி இது கன்ஃபார்ம் ஆகிருச்சு கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் நம்மளோட ப்ரிவியூக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் டேட்டா வித் ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு. ஸோ அதை நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ண பார்க்குறேன். பட் மீன் டைம் நீங்கள் ஸ்பென்சர் ஜான்சனோட பவுலிங் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு ஓட்னில் பாட்மன் வர்சஸ் ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பென்சர் ஜான்சன் பற்றின டேட்டா அனாலிசிஸ் வித் பவுலிங் ஸ்கில்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஒரு குவிக் ஓவர்வியூவாக சொல்லணும்னா ஸ்பென்சர் ஜான்சன் ப்ரீ இன்ஜுரிக்கு முன்னாடி 140+ கன்சிஸ்டண்ட்டாக போட்டார். அதே மாதிரி கண்டினியூ பண்ணார்னா டெஃபினட்டாக வேற ஒரு வெரைட்டியை நம்ம பவுலிங் அட்டாக்கி எடுத்துகிட்டு வருவார். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம சேனலோட லாஸ்ட் வீடியோவில் கார்த்திகேயன் பிரதர் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவர் இன்னும் இன்டெப்த்தாக ஏன் இவர் வந்தால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி கூட சொல்லியிருப்பாரு. அண்ட் இது எல்லாமே நம்ம ஐபிஎல் ட்ராக்ல இவர் நல்லா பண்ணுவார் நம்பி தான் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட் எஸ் அவர் ஐபிஎல்ல இந்த ட்ராக்ஸில் எப்படி போடுவார்ன்றதை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஈவன் ஓட்னில் பாட்மன் எடுத்திருந்தாலும் அதே தான், மற்ற லீக்ஸில் நல்லா படுறாருனாலும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். லைக் அவர் 2 பேஸ் ட்ராக்ஸ்லையும் சரி பிச்சில் கொஞ்சம் கிரிப்பான நல்லா பண்ண மாதிரி ஒரு ஃபீல். யார் இடத்துல இந்த பிரச்சனை இருக்க போகுது. பட் சிஎஸ்கே ஒரு வெரைட்டியாக யோசிச்சு ஓகே இந்த ஆங்கிள்லேருந்து இந்த டைமென்ஷனில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட்வான்டேஜாக இருக்கும்னால அவர் எடுத்துருக்கலாம். 1.5 crores எடுத்திருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அவர் சீக்கிரம் ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆல்ரெடி ஏதோ இன்ஜுரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஃபிட்டாக இருக்காரு. கூடிய சீக்கிரம் சிஎஸ்கே ஜாயின் பண்ணுவாருன்னு நம்ம நம்புவோம். ரைட், இன்னொரு அப்டேட் என்னன்னா நம்ம மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே மெம்பர்ஷிப்னு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரோரோட சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் 1500, அதே சூப்பருக்கு போனீங்கன்னா 2000 வச்சிருக்காங்க. ரெண்டுத்துக்குமே மைனர் டிஃபரன்சஸ்லாம் இருக்குது. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட் கிடைக்கும், தென் டிக்கெட்ஸ்க்கான ஆக்சஸ் ஏர்லியாக கிடைக்கும், தென் சிஎஸ்கே ஸ்குவாடோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் தான் தருவேன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்பெஷல் ஈவெண்ட்க்கும் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டட்னா அதுக்கான சான்ஸ் நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம் கைஸ். ஏர்லி ஆக்சஸ் டு டிக்கெட்ஸ்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் அதுக்காக தான் மெயினாக பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. அவர் அப்படி இல்லை, வெல்கம் கிட்ல ஜெர்சி வருது அதுக்காக ஆர்டர் பண்ண போகிறோன்னா அகைன் கொஞ்சம் எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்கள் அவங்களுக்குலாம் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கலாம். சப்போஸ் ஜெர்சி கொடுத்தாங்கன்னா அந்த காசு நீங்கள் மெம்பர்ஷிப்பை வாங்கிட்டு போயிடுவீங்க. அங்கே தான் ஒரு கொஸ்டின் மார்க்கே இருக்குது. அப்படின்னா எல்லாருமே மெம்பர்ஷிப் வாங்கிடுவாங்கல்ல. ஜெர்சி தனியாக ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக 2000 ரூபாய்க்கு நான் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஜெர்சி வருதுலன்னு மேபி அந்த வெல்கம் கிட்டில் வேறு ஏதாவது ஒரு கப்பு அந்த மாதிரி கூட அவங்க ஏதாவது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டான ஷர்ட்டை கூட கொடுக்கலாம். ஆக்சுவல் மேட்ச் ஜெர்சி இல்லாமல் வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபேன் ஜெர்சி மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். இன்னொரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே அதுக்கான அப்டேட்ஸும் தெரிய வந்துடும். அப்போ நம்ம அங்கே நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் இதே போல் சிஎஸ்கே அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பண்ண வச்சிருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.